இந்த உணவகத்துல எந்த உணவுக்கும் இதுதான் விலைன்னு நிர்ணயம் கிடையாது. எவ்வளவு வேணா சாப்பிடலாம். நீங்க விரும்பிய காசை இந்த உண்டியல்ல போடலாம். காசே இல்லைன்னாலும் நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு போலாம். 24 வயதான இளைஞர் பூவரசனும் தன் மகனின் இந்த சேவைக்காக எந்த பிரதிபலனும் இல்லாமல் தனி ஒரு மனுஷியா சமைக்கிற பூவரசனின் அம்மா திருமதி குப்புவும் தான் இந்த மனிதநேய உணவகத்தின் அஸ்திவாரம். இவங்க பெரும் பணம் படைச்ச செல்வந்தர்கள் இல்லை. ஆனா பெரும் பணம் படைச்ச செல்வந்தர்கள் பலர் மத்தியில கூட இவங்கள மாதிரி பெருமணம் படைச்சவங்களை நாங்க இதுவரை பார்த்ததில்லை. பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா. படிச்சுட்டு சரியா வேலை இல்லாமல் சுற்றிட்டு தான் இருக்காங்க. வேலை வாய்ப்பு தான் இங்கே இல்லையே நிறைய பேருக்கு. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் தான். வேலை இல்லாமல் சுற்றிட்டு தாங்க இருந்தேன். சரி எதனா ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் இல்லாதவங்களுக்காச்சும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த மனிதநேயமே. காலையில் இட்லி பொங்கல் வடை சார். மதியம் வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 எதனா ஒரு டிஷ் பண்ணிவிடுவோம் சார். இங்கே வந்தால் வயிறார சாப்பிட்டு போகலாண்ணா. அதேமாரி அண்ணன் வாயத்தந்து ₹1 2 கேட்க மாட்டாருண்ணா. நம்ம கையில் எதுனா இருந்தால் அந்த பாக்ஸில் போட்டு போக சொல்லுவார். அவ்வளோதான். அண்ணன் சாப்பாடு சூப்பராக நான் இதுக்காகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சது. கம்பெனி வேலைக்கு 1 இயராக போயிட்டு ஒரு 70,000 சேலரி சம்பாரித்து இது ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த திங்ஸ் வாங்கணும், இது எல்லாமே வீட்டை கேட்டால் இது யாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸே பண்ணலை, அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஷீட்டு அப்புறம் வீட்டிலேருந்து எந்த பொருளுமே நான் எடுக்கல சார். கிரைண்டரு எல்லாமே நான் என்னோடய காசு போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணானுங்க. இந்த இதெல்லாம் நடுறதுக்கு எல்லாம், அந்த பேனர் அடிக்கிறதுக்கு எல்லாம் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணானுங்க. அப்புறம் அம்மாவும் அப்படியே நாள் ஆரம்பித்ததோடு சரி சார், அதுலேருந்து எங்கள் அம்மா தான் செஞ்சு தராங்க. நம்ம மனிதநேய உணவகம் வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தென்கோடிப்பக்கம் கிராமத்தில் இருக்குது சார். பைபாஸ் ரோட்லேயே வச்சுருங்க சார் மனிதநேயத்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் லீவ் விட்டோம்னு காலை சாப்பாடு டிஃபன் உண்டு. மத்தியானம் சாப்பாடுலாம் கிடையாதுங்க. அந்த ஒரு நாளைக்கு தான் விடுவோம், மதியம் கிடையாது. மற்ற நாளில் மழை காற்று எதாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு ஒரு 100 200 கடன் கொடுன்னு சொன்னாலே இல்லை சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிறவனே யாருன்னே தெரியாதவங்களாம் ஒரு 1000 500 கொடுத்து மனிதநேயத்துக்கு பண்ணுப்பா சொன்னாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம மறந்துட முடியும்? கண்டிப்பாக இந்த வெற்றி, இந்த ஹோட்டல் ரன் ஆகாதான வெற்றி ஃபுல்லாக மக்களை தான் சார் போய் சேரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா, அடுத்தது மக்கள், அவங்க 2 பேருக்கு தான்.